ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்குறது பிக்ஸார். நான் உங்கள் சாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதே ஒரு லூமிக்ஸ் மாடல் தான். பட் ஆனால் வேறு விதமான ஆங்கிள்ஸில் இருக்குது ஃபேஸ்ன்றதால இந்த ஆங்கிள் ஃபேஸை வந்து நம்ம எப்படி வரையணும், அதுக்கான லூமிக்ஸ் மெத்தடில் எப்படி போகணுன்றதை இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். நான் எப்பயும் போல் நான் ஒரே பென்சில் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறேன். அதில் 4B இருக்குது அண்ட் வந்து 200 GSM யூஸ் பண்ணுறேன். பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து லூமிக்ஸை ட்ரா பண்ணலாம் அண்ட் தென் அதுலேருந்து லூமிக்ஸை வந்து அப்படி ஒரு போர்ட்ரைட்டை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் ஒரு பேசிக்கான சர்க்கிள். அந்த சர்க்கிள் எதுக்குன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக நம்ம ஹியூமன் ஸ்கல்லானது ஒரு ஸ்பேஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பியர் வந்து நீங்கள் 2Dயில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் தான் இருக்கும். அந்த சர்க்கிள் தான் நம்ம வந்து பேசிக்காக லூமிக்ஸில் ட்ரா பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும். ஓகேங்களா? அந்த சர்க்கிளை எப்படி ட்ரா பண்ணலாம்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 விதமான பாயிண்ட் வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இங்கேயும், ஒரு பாயிண்ட்ஸ் இங்கேயும், இன்னொரு பாயிண்ட் இங்கே, தென் இன்னொரு பாயிண்ட் இங்கே. ஸோ இதை மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்தோம்னா ஒரு சர்க்கிள் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். சர்க்கிள் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதே சமயம் நமக்கு வந்து பர்ஃபெக்டான சர்க்கிளும் தேவை அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டெப்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் எஃபிஷியன்ஸாக கொஞ்சம் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த சர்க்கிள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து வெர்டிக்கலாக லைனும் அண்ட் வந்து ஹரிசாண்டல் லைனும் பிரிக்கணும். வெர்டிக்கலாக பிரிக்கும் போது நமக்கு வந்து சென்டர் லைன் எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சென்டர் லைன் ஆஃப்கோர்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபேஸை வந்து கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படி மார்க் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இதை மாதிரியான ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடும்போது ஸோ இதுதான் வந்து பேசிக். அதுலேருந்து நமக்கு வந்து லைன்ஸ்லாம் வந்து விரியும். ஸோ இங்காண்ட வந்து சென்டர் லைன் வரும், இங்காண்ட வந்து ஹரிசாண்டல் ஒரு சென்டர் லைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ நமக்கு வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் லைன் கிடச்சிச்சு. இது தாண்டி என்ன ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஓவல் ட்ரா பண்ணணும். எதுக்காக இந்த ஓவல்னா, ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும்போது அந்த ஓவல் வந்து தேவைப்படாது. பட் ஆனால் ஃபேஸ் வந்து டெல்ட் ஆகும்போது, அதாவது ஆங்கிள் மாறும்போது கண்டிப்பாக அந்த ஓவல் நமக்கு வந்து வேணுன்றதால அதை ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ ஐப்ரோ லைன் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் இந்த சர்க்கிள் மேலே எங்கே இருக்குதோ அந்த லைன்லேருந்து நம்ம வந்து ஒரு கர்வான லைன் போட்டோம்னா அந்த லைன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹேரோட ஸ்டார்டிங் லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைனுமே கர்வியாக தான் வந்துருக்கணும். பிகாஸ் ஏன்னா ஃபேஸ் வந்து அந்த கொஞ்சம் டெல்ட்டாக இருக்குன்றதால நமக்கு லைனை கொஞ்சம் கர்வியாக தான் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹேர் ஸ்டார்டிங் லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹேர் ஸ்டார்டிங் லைன் கிடச்சிச்சு, ஐப்ரோ லைன் கிடச்சிச்சு. இதே ஸ்பேஸுக்கு நமக்கு வந்து கீழே ட்ரா பண்ணோம்னா நமக்கு வந்து நோஸோட ஸ்டார்டிங் லைன் வந்து கிடச்சிடும். இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக இந்த ஓவலோட ஸ்டார்டிங் லைனை வந்து ஹேர் ஸ்டார்டிங் லைன் வச்சுருந்தோம். இப்போ அந்த ஓவலோட பாட்டம் லைனை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நோஸோட ஸ்டார்டிங் லைன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா. இப்போ நமக்கு நோஸுமே கிடச்சிருச்சு, நோஸ் லைன் வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நோஸ் லைன் கிடச்சிச்சு, ஐப்ரோ லைன் கிடச்சிச்சு, ஹேரோட ஸ்டார்டிங் லைன் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு லைன் தான். அந்த லைன் எதுக்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சின்னோட லைன். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இதுக்கு வர கீழே வர டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சென்டிமீட்டர் வந்து ஒரு தோராயமாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இதுவுமே இப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இப்போ அதுக்கு கீழே வர போகிற லைனுமே ஒரு 10 சென்டிமீட்டரில் ஒரு லைன் தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் அதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வாங்க, இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு அட்வான்ஸாக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பென்சிலோட டாப் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் எட்ஜஸ் வந்து இன்னொரு லைனில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதால நான் அதை வந்து ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிவிட்டோமா, இந்த லைனை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா சின்ன லைன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ சின் லைன் கிடச்சிச்சு, நோஸ் லைன் கிடச்சிச்சு, ஐப்ரோ லைன் கிடச்சிச்சு, அதே சமயம் வந்து ஹேரோட ஸ்டார்டிங் லைன் கிடச்சிச்சு. இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது எல்லாமே இப்போ வந்து ஜாவ் லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன்ஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எப்படி இந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணுற மாதிரி சென்டர் லைனும் வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே சமயம் இந்த ஓவலுமே கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஓவலை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹரிசாண்டலாக ஒரு லைன் கிடச்சிச்சு, இப்போ வெர்டிக்கலாக ஒரு லைன் கிடைக்கணும். அப்படின்றதுக்காக இந்த ஓவலை நான் சரி பாதியாக பிரிக்கிறேன்.
அப்படி சரி பாதியாக பிரிக்கும்போது நான் கீழே வரைக்கும் கொஞ்சம் எடுத்து வந்துருக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா எனக்கு ஜாவ்லைன் வேணுன்றதால கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ஜாவ்லைனுமே எனக்கு கிடைக்க போகுது. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சின்ன லைன்லேருந்து இந்த லைனுக்கு நான் ஒரு ஜாயினை கனெக்ட் பண்ணேன்னா அந்த லைன் எனக்கு என்ன ஆகும், ஜாவ்லைனாக ஆகிடும். ஸோ அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா ஒரு கேர்வியாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லைன் எனக்கு கிடச்சிச்சுன்றதால இதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக இருக்கிற லெஃப்ட் சைடான லைன் அந்த லைனுமே நான் ட்ரா பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள்லேருந்து இது வரை கரெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த சர்க்கிள் இங்கே இருக்குன்னா இந்த லைன் இங்காண்ட கட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு, ஓகேங்களா. இப்போ எனக்கு பேசிக்காக எனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்தந்த ஸ்பாட்லாம் நமக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ணுக்கெலாம் வந்து ஓவல் போடுற மாதிரி, நோஸ்க்குலாம் வந்து சர்க்கிள் போடுற மாதிரி, மவுத்துக்கெலாம் வந்து சர்க்கிள் போடுற மாதிரி காட்டியிருப்போமா, அதே மாதிரியான ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சென்டர் லைன்லேருந்து கரெக்டாக எனக்கு வந்து இங்கே வந்து ஐ வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குன்றதால நான் இதுலேருந்து ஒரு ஓவலாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் நோஸோட ஒட்டி இருக்கிற மாதிரின்றதால நான் அந்த பக்கம் சென்டர் லைனில் ஒட்டி இருக்கிற மாதிரி நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த ஓவலால் சர்க்கிள் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் தேவை அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து நோஸை நம்ம வந்து ட்ரா பண்ணி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நோஸுக்காக ஒரு லைன், இப்போ நோஸுமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மவுத்துக்கானது, அந்த மவுத்துக்கானதை கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எனக்கு லிப்ஸுமே வந்துடுச்சுன்றதால ஓகே. தென் இதுக்கப்புறம் சின் லைன் வந்து மாறாமல் இருக்கும் செய்யலாம். பிகாஸ் இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னா, அதாவது ஒரு பேசிக்கான மாடல் தான் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் பார்ட்ஸ் வரையும் போது தான் அதுக்கேற்ற டிசைன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் பேசிக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் வரவும் செய்யலாம், வராமல் இருக்கவும் செய்யலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைன்ஸ் ஏற்ற மாதிரி கரெக்டாக கண், நோஸு, அதுக்கப்புறம் லிப்ஸு, அதுக்கப்புறம் வரைஞ்சோம்னா ஸோ ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு அதிகப்படுத்திக்கலாம், இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குறைச்சிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா. இப்படி வரையும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ட்ராயிங் கிடைக்கிறதுக்கு நிறைய கேரண்டி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபேஸோட மாடல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுப்பா அப்படின்னு கேட்டால், ஹேர்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த ஹேருக்கான ஒரு பார்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் முடிஞ்சு இங்காண்ட வந்து ஸ்கின் அந்த இது வந்து முடியுதுன்றதால ஓகே, நான் அந்த லைன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்காண்ட ஸோ கழுத்துக்கெலாம் ஒரு பேசிக்கான ஷேப் கொடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அது எப்படி இருக்குது, அந்த ஆங்கிள் எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து எல்லா லைனுமே வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். லைக் வந்து எல்லா லைனுமே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிக்கான ஒரு லூமிக்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த லூமிக்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த தேவையில்லான லைன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துதாகணும். லைன்ஸ் எடுக்கணும்னு தாண்டி அந்த தேவையில்லாத கிராஃபைட்டை வந்து எடுத்துதாகணுன்றதால நான் நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரோல் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த லைன்ஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணதால் ஓகே, கொஞ்சம் ஒரு பேசிக்காக எனக்கு வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியுதுன்றதால ஆட்டோமேட்டிக்காகவும் தெரியுது தான் செய்யுது. அதாவது நமக்கு போட்ட லைன் வந்து தெரியுது, ஆனால் அந்த கிராஃபைட் வந்து கம்மியாக தெரியுதுன்றதால இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பேசிக்கான ஷேடிங் கொடுத்துக்கிறேன் ஐப்ரோவுக்கு. ஓகே, பேசிக்காக இப்போ கொடுத்தாச்சுன்றதால இப்போ கண் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்றது பார்த்து ஓகே, கண் வந்து ஐப்ரோவுக்கு தாண்டி இங்கே தான் வந்து ஆரம்பிச்சிருக்குன்றதால நான் என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல் ஒரு லைன் போட்டுக்கலாம். முடியறதுக்கு இந்த சர்க்கிள்லேருந்து வருது அப்படின்றதால என்ன பண்ணிக்கலாம், முடியறதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இமேஜின் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்குல்ல, அதாவது இப்படி வரல, கொஞ்சம் சாய்வாக தான் இருக்குது. ஏன்னா ஐப்ரோவும் சாய்வாக தான் இருக்குன்றதால, ஃபேஸே மொத்தமாக சாய்வாக இருக்குன்றதால கண்ணுமே சாய்வாக தான் வஞ்சாக்கணுன்றதால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேசிக்கான ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லைன்லேருந்து நான் வந்து கண்ணை வந்து வரைகிறேன். இதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா பார்ட்ஸ் இருக்கோ அந்த பார்ட்ஸை நம்ம வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம்.
இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மவுத்தோட கைட்லைனை தாண்டி மேலே வரதால நான் மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பில்ட்ரம் வரைகிறேன்னா அது எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு, ரெஃபரன்ஸில் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதே ஹைட்டுக்கு நான் பில்ட்ரம் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதனால தான் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து டாப்லேருந்து வரையும் போது நமக்கு பாட்டமில் வச்சு அடிபட்டுச்சுன்னா நம்மளால் வந்து ஈஸியாகவே மாற்றிக்க முடியும். சைடில் வச்சு தப்பு வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இதனால தான் முன்பே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ லிப்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா மேலே வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது மேலே இருக்க லிப்ஸை மேலே கொஞ்சம் வந்துட்டோன்னா கீழே இருக்க லிப்ஸும் கொஞ்சம் மேலே தான் போகணுன்றதால நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த ஃபேஸோட இந்த லைன் வந்து எனக்கு வந்து தேவையில்லைன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரணுன்றதால நான் இந்த லைனை வந்து என்ன பண்ணிக்கிறேன் ட்ரா எரேஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா நமக்கு சின்ன வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதால நமக்கு வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீக்ரியேட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ட்ரா பண்ணிவிட்டு இதை நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த அவுட்லைன் கிடச்சிச்சுன்றதால தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இங்காண்டு ஜாவுமே நம்ம வந்து கொஞ்சம் கர்வியாக போட்டுக்கலாம். ஸோ காது வந்து எந்த பக்கம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து நோஸ்லேருந்து கோடு போட்டோம்னோம்னா கரெக்டாக நமக்கு வந்து மேலே தான் அமைஞ்சிருக்கு. அப்படின்றதால அது கீழே தான் வந்து இதோட பாட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த காதோட கீழே இருக்க பாட்டு அப்படின்றதால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்க பாட்டை ட்ரா பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கிட்ட நம்மளால் ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் கீழே இருக்கிறத ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா மேலே இருக்குன்னு ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே ஹேர்ஸ் வர மாதிரி நம்மளால் ஈஸியாக ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த காதோட சென்டர் லைன் அந்த வந்து எங்கே அதிகமான அந்த ஷேடோ வந்துருக்கு அப்படின்றது நம்மளால் நோட் பண்ணிவிட்டு அந்த ஷேடோவும் கொடுத்துக்க முடியும். இப்போ டாட் வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்தால் அந்த தோடு வந்து வரணுன்றதுக்காக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியதாக இருக்கணும். இப்போ உள்ளே இருக்க தேவையில்லாத கைட்லைன் ஆகட்டும், அதாவது ஒரு பேசிக்கான லூமிக்ஸ் ஆகட்டும், அந்த லைன்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா நமக்கு தேவையானதே ஃபேஸோட பார்ட்ஸ் வரையதுக்காக தான் நம்ம லூமிக்ஸே வரைஞ்சோம். தேவையான பார்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு உடனே அந்த கைட்லைனுக்கான தேவைன்றது அங்கே இல்லைன்றதால நம்ம எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கைட்லைனே இல்லாமல் ஃபேஸ் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இந்த ஃபேஸை இதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். தேவையான அளவுக்கு டீட்டெயில் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபேஸை டோட்டலாக வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் ஃபேஸோட அந்த ஹேர் தான். அந்த ஹேர்லாம் எப்படி வரையலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லி கமெண்ட்டை பண்ணுங்கள். ட்ராயிங் வீடியோஸ் இது மாதிரி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அது வரையும் ட்ரா ஃபன் கைஸ். பாய்.